செந்தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் இப்போ ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு. தூத்துக்குடியில் அமுதா நகரில் வசிக்கக்கூடிய ஒரு நபர் அருணாச்சலம் அப்படின்னு 26 வயதுள்ள ஒரு நபர். இவர் டாஸ்மாக் கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி. கடை மூடின பிறகு மது பாட்டில்களை வெளியில் கொண்டு வித்துட்டு இருந்தார். அந்த நேரத்தில் போலீஸ் இவரை விசாரணைக்கு அழைச்சிட்டு போனது. இவர் விசாரணை செஞ்சாங்க. விசாரணையில் இவர் அடிபட்டு விழுந்துட்டதாக டிஎஸ்பி அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அருணாச்சலம் குடும்பத்தினர்கள், என்னுடைய மகன் வலிப்பு விழுந்து இறந்து போகலை, போலீஸ் அடித்து தான் என்னுடைய மகன் இறந்து போயிட்டார், என்னுடைய மகனுக்கு நீதி கிடைக்கும் வரை அந்த பாடியை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த வழக்கில் என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இந்த அருணாச்சலம் அப்படின்ற நபர் டாஸ்மாக் கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டாஸ்மாக் கடை மூடப்பட்டிருந்ததாக சொல்லப்படுது. மூடிட்டு இருக்கும்போது மது பாட்டில்களை வெளியில் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. வித்துட்டு இருந்த சமயத்தில் காவல்துறை இவரை விசாரணைக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகும்போது 120 பாட்டில்களை கைப்பற்றி விசாரணைக்கு கொண்டு போகும்போது மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் இவரை பரிசோதனை செய்யும்போது எந்தவித அடியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போய் விசாரணை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதாவது காலையில் 9 மணிக்கு கூட்டிகிட்டு போனதாக அருணாச்சலத்தினுடைய குடும்பத்தார் சொல்கிறாங்க. 9 மணிக்கு கூட்டிகிட்டு போய் இரவு வரைக்கும் வச்சுருந்தாங்க. இரவு வரைக்கும் வச்சுருந்து அதுக்கப்புறம் அந்த வலிப்பு வந்துருச்சு, ஸோ நீங்கள் உங்கள் பையனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து அவங்க அந்த அம்மாவுக்கு சொல்லி அந்த அம்மா தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துதான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்ந்த உடனே அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கும்போது டாக்டர்கள் இல்லை இவருக்கெல்லாம் மொட்டை அடித்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தலையில் எல்லாம் காயம்பட்டிருக்கு, காலில் காயம்பட்டிருக்கு, அதனால் தலையில் காயம்பட்டிருக்கிறத ஆப்ரேஷன் செஞ்சால் தான் சரி செய்ய முடியும், ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மொட்டை அடித்து அதில் ஆப்ரேஷன் செஞ்சுருக்காங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டு நடந்துகிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. அந்த நேரத்தில் கூட செஞ்ச வேலை செய்கிற பசங்க இவரை வீடியோ எடுத்திருக்காங்க. நீங்கள் எப்படி அடிபட்டது, உனக்கு யார் உனக்கு அடித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அருணாச்சலம் ஒரு வீடியோவில் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. போலீஸ் என்னை அடித்தாங்க, எத்தனை பேர் அடித்தாங்களன்னு சொல்லிட்டு அதில் கேட்குறாங்க. அதுக்கு 3 பேர் என்னை அடித்ததாக அந்த வாக்குமூலத்தில் சொல்கிறாரு. இதுதான் அவர் பேசக்கூடிய ஒரு வீடியோ. இது எல்லாமே வீடியோவை எடுத்து அவங்க ஒரு சைடு வச்சுருக்காங்க. சிகிச்சை பலனின்றி அவர் இப்போ இறந்து போயிட்டார். இறந்து போன உடனே டிஎஸ்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. வந்துட்டு அந்த பையன் வலிப்பு இறந்து போயிட்டார், வலிப்பு வரும்போது கீழே விழுந்து தலையில் அடிபட்டதுனால தான் அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு டிஎஸ்பி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது காவல்துறையும் வீடியோவெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த பையனுக்கு வலிப்பு கீழே விழுந்த மாதிரி ஒரு 8 நிமிஷம் வீடியோ போடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது தென் மாவட்டங்களில் குறிப்பாக இந்த லாக்அப் டெத்து அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுது. இந்த லாக்அப் டெத்து பார்த்திங்கன்னா இதுக்கு சட்டத்துக்கு புறம்பானது. விசாரணை கைதிகளை விசாரணைக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள அடிக்கிறதுனால இந்த மாதிரி ஆகுது அப்படின்றது தான் லாக்அப் டெத் அப்படின்றது. இந்த பையனையும் விசாரணைக்காக அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போயிட்டு காலையில் கூட்டிகிட்டு போனவங்க ஈவினிங் வரைக்கும் இந்த பையனை அடித்து
துன்புறுத்ததுனால தான் இந்த பையனுக்கு தலையிலையும் கால்லையும் வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னு அருணாச்சலத்தினுடைய குடும்பத்தார் வந்து சொல்லக்கூடிய ஒரு வாதம். இது ஒரு பக்கம் இருக்கும்போது அவங்க தம்பி அருணாச்சலத்தினுடைய தம்பியும் வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு பேட்டி வந்து கொடுக்கும்போது பார்க்க முடியுது. நம்ம அருணாச்சலத்துக்கு காக்கா வலிப்போ எதுவுமே வந்து இது வரைக்கும் வந்ததில்லை. அருணாச்சலம் இது வரைக்கும் எந்தவித மருந்து மாத்திரைகளும் எடுத்ததில்லை. அவனுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, ஆரோக்கியமாக தான் இருந்தான். போலீஸ் தான் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து எங்கள் அண்ணன் இறந்து போயிருக்காரு, அதுக்கு எங்களுக்கு வந்து நீதி வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு வேலை செய்கிற ஒரு பையன், டாஸ்மார்க்கில் வேலை செய்கிற ஒரு பையன் விசாரணைக்காக நல்லா கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எப்படி வந்து இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றது தான் பல பேருடைய சந்தேகமாகவும் இருக்குது. இந்த விசாரணை கைதிகளை வந்து கூட்டிகிட்டு போகும்போது விசாரணை வந்து முறைப்படி நடத்தணும். சட்டப்படி நீதிமன்றத்தில் வந்து ஆஜர் செஞ்சு அவங்களுக்குரிய தண்டனை வாங்க கொடுக்கறது தான் காவல்துறையினுடைய ஒரு டியூட்டியாகவும் இருக்குது. அதை மீறி காவல்துறை வந்து அவங்கள அடிக்கும் போதோ இல்லை சித்திரவதை செய்யும் போதோ அதனால் வந்து அடி விழுந்தாலோ இல்லை மரணங்கள் வந்து நிகழ்ந்தாலோ அது சட்டப்படியான நடவடிக்கைகள் காவல்துறையின் மீதே வந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து போயிடும் அப்படின்றது தான் சட்டம் வந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு உதாரணம். ஒரு விசாரணை கைதியை விசாரணை செய்யும்போது சட்டப்படி தான் விசாரணை செய்யணும், அதுவும் கேமரா ப்ரொசீடிங்ஸில் தான் வந்து விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸும் வந்து முன்னுதாரணங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த அருணாச்சலத்தினுடைய விஷயத்தில் வலிப்பு வந்து அவர் விழுந்ததுனால தான் அடிபட்டது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில் சொல்லப்படுகின்ற ஒரு விளக்கம். இல்லை, என் பையனை அடித்தே தான் வந்து சாகடிச்சிருக்காங்க, ஸோ அந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் வந்து எழுப்பப்படுகின்ற கேள்விகள். இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையினுடைய முடிவில் தான் தெரிய வரும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன வருது அப்படின்றது வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் எது எப்படி இருந்தாலும் விசாரணை கைதிகள் வந்து இறக்கிறதுன்றது இது தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. விசாரணை கைதிகள் விசாரணை செஞ்சு சட்டத்தின் முன்னாடி கொண்டு போய் நிறுத்த வேண்டிய பொறுப்பு கடமையும் காவல்துறைக்கு இருக்குது. அதை மீறி ஒரு அடியோ இல்லை வந்து அடிபடுற மாதிரியோ இல்லை அதனால் வந்து மரணங்கள் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் சட்டம் வந்து அதை பார்த்துட்டு வந்து சும்மா இருக்காது. அந்த மரணங்களுக்கு உண்டான தண்டனை அந்த ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் இப்படி செய்கிறதுனால ஒட்டு மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா இதை தப்பு செய்கிறாங்களோ அப்படின்னு சில சந்தேகங்கள் வந்து மக்களுக்கும் வரும், வந்துட்டுருக்கு அப்படின்றதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு கொண்டு போனால் அடிக்காமல் இருந்து முறைப்படியான விசாரணை வந்து செய்யணும். இனிமே இந்த மாதிரி லாக்அப் டெத்துகள் நடக்காமல் இருக்கணும், அதுதான் எல்லாருடைய இதுவாகவும் இருக்குது. இந்த வழக்கு பற்றின விவரங்களை நம்ம தொடர்ந்து வந்து பேசலாம். விசாரணையினுடைய முடிவில் உண்மைகள் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.